ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு சென்னை கொரட்டூரில் வசிக்கும் திரு KS கணபதி சுப்பிரமணியம் என்பவருக்கு நடந்த அற்புதம் தான் சொல்லலான் இருக்கேன். 1974 வருடம் கணபதிக்கு உணவு சாப்பிடும்போது முழுங்கறத்தில் சிரமம் இருந்து வந்தது. அதனால் பக்கத்தில் இருந்த டாக்டர் வைத்தியலிங்கம் என்பவர்கிட்ட போய் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டார். டாக்டர் உடனே எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வரும்படி எழுதி கொடுத்தார். அதன்படி கீழ்ப்பாக்கத்தில் டாக்டர் சங்கரன் நடத்தும் லேபில் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறதுக்காக போகும்போது டாக்டர் சங்கரன் சொன்னார், இது உணவு குழாய் புற்றுநோய், உடனே அறுவை சிகிச்சை செய்யணும், இல்லைன்னா 15 நாட்களுக்கு மேலே உயிரோடு இருக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டார். கணபதி ரொம்ப கவலையோடு டாக்டர் வைத்தியலிங்கம் கிட்ட கொண்டு எக்ஸ்ரேயை காமிச்சார். அவரும் இதையே உறுதி செய்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள டாக்டர் மோகன் ராவ் என்பவரிடம் அனுப்ப அவரும் பரிசோதித்து புற்றுநோய்தான் அப்படின்னு உறுதி செய்து அரசு பொது மருத்துவமனையில் உள்ள பிரபல மருத்துவர் சாலமன் விக்டரிடம் அனுப்பி வைக்க அவர் உடனே அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வற்புறுத்தினார். மருத்துவர் குறித்த 15 நாட்களில் 8 நாட்கள் ஓடிவிட 7 நாட்கள் கெடுவை நினைத்து கவலை கொண்ட கணபதியும் அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி தான் நம்பி தொழுகின்ற நடமாடும் தெய்வம் பெரியவாளிடம் சென்று அருள் வேண்டி முறையிட தீர்மானம் பண்ணி பெரியவா தங்கியிருந்த தேனம்பாக்கத்துக்கு சென்றார். திரு அண்ணாதுரை ஐயங்கார் என்பவரோடு உரையாடி கொண்டிருந்த ஸ்ரீ மகாபெரிவா கணபதியோட குறை கேட்டு சொல்கிறா, பரீட்சித்து போல 7 நாள் கெடுவுடன் வந்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி, உனக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை, நீ 100 வயது இருப்பாய், கவலை வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அருள் மழை பொழிந்தார் கணபதி சுப்பிரமணியனுக்கு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் சொல்கிறார், மருத்துவர்கிட்டையும் போய் சொல்கிறார். அவர்களும் அதிசயமும் ஆச்சரியமும் குழப்பமும் கொண்டு திரும்ப எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது வியாதி இருந்த சுவடு கூட இப்போ தென்படலை. ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுனால அவர்களோட வற்புறுத்தலால் மாம்பலம் டாக்டர் MS ராமச்சந்திரனிடம் சென்றார். அவரோ புற்றுநோயை உறுதி செய்து வேலூர் CMSC ஆஸ்பத்திரிக்கு போகும்படி சொன்னார். குழம்பி போயிட்டார் கணபதி. திரும்ப தேனம்பாக்கம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கே போய் நிற்கும்போது அப்போ பெரியவா மௌன விரதத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் மயிலையிலிருந்து 12 சுமங்கலிகள் பெரியவா தரிசனத்திற்கு வந்திருந்தார். அதில் ஒரு அம்மையார் கணபதி கதையை கேட்டுவிட்டு, கவலை வேண்டாம், எனக்கு 18 வயதில் ஒரு பெண் இருக்கா, அவளுக்கு தீராத வயிற்று வலி வந்து துன்பப்பட்டா, மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய சொன்னார்கள், ஆனால் நாங்கள் பெரியவாளிடம் தஞ்சம் புகுந்தோம், பெரியவாளும் அறுவை சிகிச்சை வேண்டான்னு அபிஷேக தீர்த்தம் அருந்தும்படி சொன்னார், அதன்படி செய்து சௌகரியம் அடைந்தோன்னு சொல்லி கவலைப்பட வேண்டான்னு சொன்னார். மகாபெரிவா மௌன விரதமாக இருந்தாலும் அந்த பெண்மணி சொன்னதுனால தெளிவடைந்த கணபதி திரும்ப பெரியவாளை வணங்கிட்டு வீட்டுக்கு வந்தார். பெரியவாளோட அருள் பார்வையே இன்னும் ஏன் தயக்கம் சந்தேகம்னு கேட்பது போல இருந்ததால் கணபதி அறுவை சிகிச்சை செய்து கொள்வதில்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டாலும் மற்றவர்கள் திருப்திக்காக ஆயுர்வேத மருந்தை எடுத்துட்டார். ஒரு மாதம் கழித்து திரும்ப எக்ஸ்ரே எடுத்து டாக்டர் சங்கரனிடம் காட்ட அவரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டார். சிறமேல் கை உயர்த்தி கும்பிட்டு பெரியவா அருளே இப்படி செய்துள்ளதாக வியந்து போனார். மேலும் உன் பழைய எக்ஸ்ரேக்களை மருத்துவக் கல்லூரியில் MD படிக்கும் மாணவர்களிடம் காட்டுகிறேன், அவர்களும் இதை கேன்சர் என்று சொல்லவில்லையானால் நான் என் தொழிலையே விட்டுவிடுகிறேன் என்று சொன்னார். எது எப்படி இருந்தாலும் 15 நாட்களே உயிருடன் இருக்கக்கூடிய நோய் குணமானது பெரியவா ஆசீர்வாதத்தில் தானே அன்றி மருந்தால் அல்ல என்று ஆச்சரியப்பட்டார். எப்படி ஒரு அற்புதத்தை அந்த கணபதி சுப்பிரமணியத்துக்கு பெரியவா நடத்தியிருக்கார். அதே மாதிரி இன்னொரு அற்புதம், ஆங்கரை பெரியவாள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ கல்யாணராம பாகவதர் ஆத்மார்த்தமாக ஸ்ரீமத் பாகவதத்தை பிரவச்சனம் செய்பவர். பெரியவாளின் பரம அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாத்திரமானவர். எளிமையின் இருப்பிடம். அவர் பெரியவா உத்தரவுப்படி வருடந்தோறும் ஸ்ரீ கோகுலாஷ்டமி தினத்தில் பெரியவா சன்னதியிலேயே பாகவத சப்தாகம் செய்வது
மகாபெரிவாலும் பக்கத்தில் உட்காந்து உபன்யாசத்தை கேட்டுருந்தார். அந்த நேரம் ஒரு தம்பதிகள், கணவர் வருமான வரித்துறை அதிகாரி தன்னோட மனைவியை வீல் சேரில் அமர்த்தியபடி தரிசனத்திற்கு வந்திருந்தார்கள். பெரியவாளை உடனடியாக தரிசித்து தங்கள் குறையை கூறி அருள் பெற வேண்டும் என்றனர். ஆனால் மடத்தில் உள்ளவர்கள் பெரியவா உபன்யாசம் முடியும் வரை வெளியே வரமாட்டார்னு சொல்ல தம்பதிகள் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தார். ஆனால் கருணை மாமலை எவரும் எதிர்பாராத விதமாக உடனே வெளியே வந்து தரிசனம் தந்து இந்த தம்பதிகளை விசாரித்தார். வந்தவர் தன் மனைவிக்கு திடீர்னு 2 கால்களும் சுவாதீனம் இல்லாமல் போய் ஒரு வைத்தியமும் பலனளிக்கலைன்னு சொல்லி பெரியவாதான் கருணை புரியணும்னு பிரார்த்தனை செய்தார். கருணாமூர்த்தி கண்ணால் கடாட்சித்து உன் மனைவியை எப்போதும் அச்சுதானந்த கோவிந்தான்னு ஜபம் செய்ய சொல்லு உத்தரவிட்டு அனுப்பி வைத்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த தம்பதிகள் திருவல்லிக்கேணிக்கு வந்தா. அங்கே சந்நியாசம் பெற்றிருந்த ஆங்கரை சுவாமிகள், அந்த பாகவதர், அவரை சந்தித்து பெரியவா உத்தரவுப்படி என் மனைவி விடாமல் நாம ஜபம் செய்து வந்தாள். ஒரு நாள் விடியற்காலை அதிசயமாக தானாகவே சமையலறைக்கு சென்று காப்பி தயார் செய்து எனக்கும் கொண்டு வந்து கொடுத்தா. அதிர்ச்சியுற்ற நான் உனக்கு எப்படி கால் சரியானதுன்னு கேட்க அப்போதான் அவளே நடந்த அதிசயத்தை உணர்ந்தாள்னு அந்த கணவர் சொன்னார். அதுக்கும் மேலே அதிசயமாக தங்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைத்ததுன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் அருவியாய் சொரிந்தார். அதை கேட்ட பாகவதரும் பெரியவாளோட தவ வலிமையும் அருள் திறத்தியும் வியந்து உருகி நின்றார். எப்படி ஒரு அற்புதம் இல்லையா? ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.